ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொந்தங்களே தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷனு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்கில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீட்டை பற்றிய மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன தகவலும் தெரிய வருங்க. ஸோ அதனால வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்டு இருக்கேன். உங்களோட A to Z மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்கீங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்க முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து வைக்கலாம், லைக் கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பஸ்போர்ட் ரோட்ல ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்ல இந்த சைட் அமைச்சிருக்கீங்க. பார்த்தவொன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொகேஷன், பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷனு ப்ளஸ் அழகாக ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 1900 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடு ரிலீவ் பண்ண கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான கேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார் பார்க்கிங் தனி கேட்டாகவும் விசிட்டர் பார்க்கிங் தனி கேட்டாகவும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியரான வீட்டில் நல்லாவே இருக்குங்க. ஸோ விசிட்டர் பார்க்கிங் வழியாக நம்ம போகலாம். விசிட்டர் பார்க்கிங் வந்து ஒரு வுட் டெக்ஸ்சர் வந்து போட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் கார்டில் உங்களுக்கு வந்து இந்த கேட் வந்து பண்ணியிருக்காங்க. கேட் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க. இது நீங்கள் பார்க்கறது கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 அடி வருங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 17 அடி வருங்க. மேலே அழகாக வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஊஞ்சல் போட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அழகாக வந்து டைல் இது வந்து ஸ்பாட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்பேக் ஏரியா, 2 வீட்டுக்கும் நல்ல செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணலாம். பேக் சைடில் நல்ல ஒரு பெரிய செட்பேக் ஏரியாவும் இருக்குங்க. இந்த 2 பெட்ரூம் இந்த வீட்டுக்கும் எந்த வித டச்சும் இல்லாமல் அழகாகவே இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங் பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிக்கும், அந்தளவுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் ஈஸி, இதுவும் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தோன்னே பிடிக்கும், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு தான். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து ஒரு சேஃப்டி கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு எம்எஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோரு டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஃப்ரேம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஃப்ரேமு. ஸோ டோரும் வந்து நல்லா ஒரு அழகாக பாலிஷ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரும் பார்க்கறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு அரண்மனை டோர் மாதிரி நல்லா பெருசாகவே இருக்குங்க. உள்ளே என்ட்ரானோட இது வந்து ஒரு லாபி ஏரியா. இதில் மேலே வந்து அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு ஹால் தாங்க பார்க்குறீங்க. ஹால் நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் 2 ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் நல்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய டிவி யூனிட் தான். ஒரு 100 இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து கபோர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் பற்றி சொல்லி ஆகணும், நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷில் அழகாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் பில்டர் தரப்பு பக்காவாக வந்து லைக் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது வாஷ் பேஷனுக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன், கீழே வந்து ஒரு சின்ன ஒரு யூடியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஸ்ட்ராங்கான உங்களுக்கு வந்து யூபிவிசியில் டோர் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். அதுக்கு ஒரு சேஃப்டி கிளீனும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு டிசைனர் தீமில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமான ஒரு ஹால் தான் பார்க்குறோம். ஹால் நல்ல ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வித் வந்து பார்த்தீங்கன்னா
14 அடி இருக்குங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 14 அந்த சைஸ் இருக்குங்க. இது கிச்சன் தாங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ சவுத்தில் நிறைய பேர் அக்னி மூலையில் வைக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க இந்த பில்டர் வந்து அழகாக அக்னி மூலையில் வச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து அழகாக வந்து மாடல் கிச்சனும் அழகான ஒரு ஸ்டைலிஷாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓக்கு இங்கே ஒரு டோர் அப்போது தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஆர்ஓக்கு தனியாக இதுவும் கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான டீசன்ட் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது ஸ்பைஸ் ரேக்காக முக்கியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா க்ளீனிங்காக இருக்குது. இங்கே வந்து கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்ட் வந்து மேலே உங்களுக்கு வந்து அழகாக வந்து லாஃப்ட் காசு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மாடல் கிச்சனுக்காக எவ்வளோ வந்து அழகாக ஸ்பீச்சஸாகவும் நல்ல ஒரு பிராண்டட் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு 10 இயர்ஸ் வாரண்டியில் இந்த இதுவும் வந்துருக்குங்க. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 சைஸில் நல்ல ஒரு ஜன்னல் வச்சு அழகான ஒரு கிச்சன் பண்ணியிருக்காங்க. கிச்சனும் வந்து நல்ல ஒரு கிளாஸான லுக்கில் பக்காவாக இருக்குங்க. கிச்சன் பார்த்தாச்சு வாங்க. இது கீழே இருக்க ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட்ரூம் டோர் தான். உள்ள என்ட்ரானோட நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து ஒரு 11 அடி கொடுங்க. 11க்கு உங்களுக்கு வந்து ஒரு 13 சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு அழகாக வந்து ஒரு டிசைனர் இது பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூமோட வியூ தான் காட்டுறேன். இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கார் பண்ணியிருக்காங்க. ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே காம்பேட் வந்து பிராண்டட் ஃபேன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் கார்டன். இது வந்து ஒரு பிவிசி டோரில் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரானாலும் நல்ல ஒரு 3D டெக்ஸ்சரில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரில் பண்ணியிருக்காங்க. ஸோ டைல்ஸும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து சோப்பு ஸ்டாண்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4x8 சைஸில் உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்குது. இதுக்கு செட் பேக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு சேஃப்டி பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு செட் பேக்கு. இந்த செட் பேக்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8x12 சைஸில் செட் பேக் இருக்குங்க. ஒரு பின்னாடி ஒரு மரமும் 2 மரம் இருக்குங்க. வந்து தென்னை மரம் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கபோர்டு விட்டு பார்த்துருக்காங்க. இந்த கபோர்டோட விட்டு ஒரு டீசன்ட் சைஸில் கபோர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இதில் ஒரு கிளாஸ் செட்டப்பும் அழகாக பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா ஒரு கிளாஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க மாடிக்கு போட்டு மாடியில் இருக்க பார்க்கலாம். ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அழகாக கிரானைட்டில் வந்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து சின்னதாக ஒரு ரூம் வந்து செடி மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா இது வந்து கீழே மேலே வந்து மேலே ஒரு லாபி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம். இந்த பெட்ரூம் ஒரு பெட்ரூம் அழகான ஒரு ரெஸ்ட்ரூமில் நல்ல ஒரு பிராண்டட் லாஃப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 அடி வருங்க. இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 அடி வருங்க. நல்லா அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கபோர்டு வந்து ஒரு லென்த்தியான கபோர்டு கொடுத்துருக்காங்க. நல்ல டெப்த்தாக இருக்குது இந்த கபோர்டு. மேலே லாஃப்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அழகாக பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. கபோர்டும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமோட வியூ காட்டுறாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு. இது வந்து பிவிசி டோரில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் டைல்ஸு. நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் தான். 5x8 சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வென்டிலேஷனோட பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரியர் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ இது வந்து இந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு பால்கனி போகிற டோருங்க. பால்கனி டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு
வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பால்கனியோட வியூவு இதோட ஸ்பேஷியஸாக இருப்பாங்க. ஒரு 4க்கு 10 பீஸில் மேலே அழகாக ஸ்பாட் லைட்லாம் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது ரோட் சைட் வியூவு. ரோட் சைட் வியூ நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருப்பாங்க. இந்த லெஃப்ட் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு தெரிவிப்பாங்க. ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸில் இந்த சைட் அமைச்சிருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு பெட்ரூம் தான் பார்க்கும். எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க. ஹேண்ட் ஃபிட்டிங் எல்லாமே செமி ஃபர்னிஷ்டு வீடு தான். ஸோ இந்த வீடை பார்த்துட்டு வேணான்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே ப்ளஸ் தாங்க. ஸோ இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான ப்ளஸ் டோர் லேட்டஸ்ட் டிசைனில் இதுலேயும் உள்ளே என்ட்ராங்க. இது நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான். இது நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 அடி வருங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 16 அடி வருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். இதுலேயும் வந்து அழகாக ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஒரு ஃப்ளோரல் டிசைனில் மேலே வந்து ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வாட்டோட நல்லா அழகாக இருக்குது. இதில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஏற்கனவே பார்த்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஒரு பிவிசி டோர் இருக்குங்க. இதில் உள்ள ஃப்ளோரல் டிசைனில் வந்து லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு 5க்கு 7 பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனு டவல் வார்டு எல்லா ஃபீஸ்லையும் பண்ணியிருக்காங்க. நல்லா பிராண்டட் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா நேர்வேல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது வேணாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம், லைக் பண்ணுங்கள். நாங்கள் மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரூம் பார்த்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே கிரானைட் மேலே வந்து சேஃப் ஒரு கேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரோட் சைட் வியூவு. மேலே வந்து பால்கனியோட வியூ தாங்க. நல்ல ஸ்பீஷியஸான பால்கனி தான். இப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் பக்காவாக இருக்குங்க. ஸோ அது பார்க்குறீங்களா, அதான் மெயின் ரோடு. ஜஸ்ட் ஒரு 150-200 மீட்டர்ஸ் தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றியே மேலும் ஸ்க்ரீன். தேங்க்யூ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடியோவில் வந்து பார்த்துருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து சின்ன சின்ன தகவலும் இந்த வீடியோக்கு நடுவில் சொல்லியிருக்கேங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நான் சொல்கிற தகவலும் உங்களுக்கு தெரிய வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதில் பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. எதனா டவுட்னா ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, see you, bye bye.